ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையத்தில் தங்கியிருந்த வயோதிப தம்பதியினர் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டன் போலீசார் மற்றும் கைவிரல் அடையாள பிரிவு இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. கிழக்கு மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகரவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 3 பிரதேச செயலாளர் பிரிவில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்ற லாரி வேக கட்டுப்பாட்டை இழந்து தொலைத்தொடர்பு கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. நுகர்வுக்கு பொருத்தமற்ற 286 கிலோகிராம் தேங்காய் எண்ணெய் பொது சுகாதார பரிசோதகர்களினால் களுவாஞ்சிக்குடியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவை கைப்பற்றப்பட்டன. ஆலையடி வேம்பில் தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வர்த்தக நிலையங்கள் மற்றும் சிறு கைத்தொழில் நிலையங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டுள்ளது. வியாபார நிலையம் ஒன்றுக்கு தலா 2 லட்சம் ரூபாவும் பதிவு செய்யப்படாத சிறு கைத்தொழில் உற்பத்தி நிலையங்களுக்கு 50,000 ரூபாவும் நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் எந்தொரு மாணவனுக்கும் வறுமை கல்விக்கு தடையாக அமையக்கூடாது என வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார். 23 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கிளிநொச்சி செல்வநகர் வித்தியாலயத்தின் புதிய கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.